ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 4/1/2023 மார்கழி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் ரோகிணி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்கள், குறிப்பாக சுவாதி நட்சத்திர நண்பர்கள். ஆக இவர்கள் சற்று நிதானத்தன்மையை செய்கின்ற செயல்பாடுகளில் மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ராகுகால நேரத்தை பொறுத்தமட்டிலும் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை 7:30 9 மணி வரையிலும் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் நற்காரியங்கள் செய்வதற்கான சுப நேரங்களாக அமைபவை. காலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் 9:30 10:30 வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் 4:30 5:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. இந்த நேரங்களில் நீங்கள் ஏதேனும் நல்ல விஷயங்கள் செய்வதாக இருந்தால் தாராளமாக அவற்றை செய்யலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பிரதோஷ திருநாளாக அமையப்பெறுகின்றது. ஆக சிவ ஆலயங்களில் நந்தி எம்பெருமானுக்கு இன்றைய தினம் தீபாராதனையோடு கூடிய மாலை பொழுது சந்தியாகால பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜையில் கலந்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் இறைவன் சிவபெருமானை நோக்கி நந்தியம்பெருமானின் வழியாக வைத்து அந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்கு உகுந்த நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷ ராசியினரை பொறுத்த மட்டிலும் இது கையில் சற்று பண வரவுதனை அதிகரிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்குகின்ற மிக உன்னதமான நாள் நண்பர்களே. கொடுக்கின்ற வாக்கில் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பயணங்கள் சற்று அதிகரிப்பது மாதிரியான அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. சிலரினுடைய உதவிகள் தேடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்தும் உதவிகள் கிடைக்கும். அதேபோல் இன்றைய தினம் உணவு பிரியர்களாக நீங்கள் மாறுகின்ற அற்புத நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. மனம் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். தெளிவான சிந்தனை கொண்டவர்களாக இன்றைய தினம் ரிஷபராசி நேயர்கள் இருப்பீர்கள். அதேபோல் சகோதர உறவுகளிடையே நல்ல மேன்மையான உறவு மேம்பாடு ஏற்படுகின்ற அற்புத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் குடும்பத்திற்காக சுப செலவுகளை செய்கின்ற சுபவிரய நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்த வண்ணம் காணப்படும். அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் அது குடும்பத்திற்கான நற்செலவுகளாக அமையும். இருந்தாலும் கூட வருமானம் குறைந்து செலவுகள் அதிகரிப்பது என்பது சிறப்பானது அன்று. ஆக வீண் விரயங்கள், ஆடம்பர செலவுகளை கூடுமானம் வரையிலும் குறைக்க முற்படுவது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் அன்பு நண்பர்களே, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையப்பெறுகின்றது. வெளியூர் வாசிகளுக்கு, பூர்வீகத்தை விட்டு வெளியே இருப்பவர்களுக்கு பெரிய செலவுகள் நேராமல் வரவுகளை விட செலவுகள் குறைந்த வண்ணமே காணப்படும். வாழ்த்துக்கள். கடகராசியினரை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுகின்ற உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது நண்பர்களே. தொழில் வியாபார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் சற்றே கணிசமான லாபங்கள் அதிகரிப்பது மாதிரியான அற்புத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் மன ரீதியாக இருந்து வந்த சில குழப்பங்கள் விலகுகின்ற நாளாகவும் மன திருப்தி மேலோங்குகின்ற அற்புத நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் அல்லாமல் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளும் குறைகின்ற நாள், உடல் நலன் மேம்படுகின்ற நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக யாரேனும் முயற்சித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அதிஉன்னத நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் தொழில் வியாபாரம் சார்ந்த நிர்வாக செலவுகளோ
அல்லது பயணச் செலவுகளோ சற்றே கூடுதலாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக அமையப்பெறுகின்றதாக தொழில் சார்ந்த சுப விரயங்கள் இன்றைய தினம் உண்டு. அதேபோல் அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகளும் உண்டு. ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய நாள் அனைத்திலும் நல்ல மேன்மையையும் வரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புத நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான நல்ல நாள் நண்பர்களே. பொருளாதார ரீதியாகவும் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி பெறுகின்ற ஒரு அற்புத நாள். ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். அது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்து வந்த சில இழுபறியான பேச்சுவார்த்தைகள் கூட இனிதே முடிவு பெறுகின்ற அற்புத நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, துளாராசிக்காரங்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்பு இருப்பதனால் முடிந்த வரையிலும் சற்று நிதானத்தன்மைதனை மேற்கொள்வது எந்த ஒரு செயலிலும் மேன்மையை கொடுக்கும். பெரியோர்களை பொறுத்தமட்டிலும் சற்று உடல் நலனில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமானது. தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது வியாபார தொழிலுக்கு மேன்மையை கொடுப்பது மாதிரியாக இருந்தாலும் சிறுக சிறுக கடனை அதிகரிக்கின்ற ஒரு அமைப்பு ஆக தொழில் சார்ந்து பெரிய பொருளாதார முதலீடுகளையோ முக்கிய முடிவுகளையோ எடுப்பது இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றிகளை எட்டுகின்ற வெற்றி திருநாளாக அமையப்பெறுகின்றது நண்பர்களே. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில அரசல் புரசலான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட அகன்று ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் உறவுகளில் உன்னத நிலையை வழங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கூட்டுத்தொழில் வியாபாரத்திலும் நட்பு வட்டாரங்களுக்கிடையேவும் பரஸ்பர நல் உறவு மேம்படுகின்ற அதி உன்னதமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வியாபாரிகளுக்கு தங்களுடைய வாடிக்கையாளரிடம் நல்ல நன்மதிப்பை பெறுகின்ற நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் உடல் நலனிலும் பொருளாதாரத்திலும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது. இன்றைய தினம் பெரிய வருமானத்திற்கான அமைப்புகள் இல்லை நண்பர்களே. மாறாக கடனை ஏற்படுத்துவதோ அல்லது கையிருப்பை விரயம் செய்வதோ இது மாதிரியான ஒரு நாள் ஆக முடிந்த வரையிலும் பெரிய முக்கிய பொருளாதார முடிவுகள் எதையும் முன்னெடுத்து இன்றைய தினம் செயல்படுவதை தவிர்த்து கொள்வது அனைத்திலும் மேன்மையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி வழங்குகின்ற நாள். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர நல் உறவு மேம்படுகின்ற நாள். நட்பு வட்டாரங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தமட்டிலும் கணிசமான ஏற்றங்களையும் லாபங்களையும் வழங்குகின்ற அற்புதமான நாளாகவே இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசியினரை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பொருட்சேர்க்கையில் அதிக கவனம் செலுத்துகின்ற நாள். ஆனால் அந்த பொருட்சேர்க்கைகள் சிறிது கடனை ஏற்படுத்தி வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு என்பதனால் முடிந்த வரையிலும் கையிருப்பை கொண்டும் மிக குறைந்த கடனை ஏற்படுத்தியும் வாங்குவது பொருட்களை மிக மிக சிறப்பானது. ஒரு சிலர் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை எல்லாம் செய்வீர்கள். தாயார் வழியிலிருந்தோ உறவுகள் வழியிலிருந்தோ நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேருகின்ற உன்னத நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பயணங்கள் சற்று அதிக அளவு நடைபெறுவது மாதிரியான பயண நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று கொடுப்பது மாதிரியான மிக உன்னதமான நன்னாளாகவே இந்நாள் அமையப்பெறுகின்றது. எந்த ஒரு முடிவுகள் எட்டப்பட்டாலும் இன்றைய தினம் அந்த முடிவுகளால் நல்ல லாபங்களும் எதிர்காலத்தில் மேன்மையையும் ஏற்படுத்தும். பலரினுடைய உதவிகளும் புதிய தொடர்புகளும் கிடைக்கின்ற அற்புத நாள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.